إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ வணக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவனுடைய மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் சுவர்க்கம் யாருக்கு என்ற தலைப்பிலே ஒரு சில முக்கியமான செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகிலே வாழக்கூடிய மோமீன்கள், அல்லாஹ்வை நம்பிய மக்கள் சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். பல தியாகங்களுக்கு மத்தியிலே மன விருப்பங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹ் எனக்கு மறுமையிலே சுவர்க்கத்தை தர வேண்டும் என்ற நோக்கிலே அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே உலகத்திலே எங்களால் முடியுமான நன்மையான காரியங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம். ஒரு மூமின் சுவர்க்கம் குறித்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை சரியாக வாசிப்பானேயானால் நிச்சயமாக அந்த சுவர்க்கத்தை அவன் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவான். தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஸுஹ்ருப் என்ற அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் குறித்து மிக சுருக்கமாக சொல்லுகின்றார். அந்த வார்த்தைகளே சுவர்க்கத்தில் என்ன நமக்கு இருக்க போகிறது என்பதை கற்பனை பண்ணிக் கொள்வதற்கு வசதியாக அமைய பெற்றிருக்கிறது. வஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ், அந்த சுவர்க்கத்திலே நஃப்ஸுகள் விரும்புகின்ற அனைத்தும் இருக்கின்றன. உள்ளம் எவைகளை எல்லாம் விரும்புமோ அவைகள் அனைத்தும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்றன. வதலத்துல் அயுன், கண்கள் எதை கண்டு குளிர்ச்சி அடையுமோ, எதன் மூலமாக இன்பம் வருமோ அந்த இன்பங்கள் அனைத்தும் அங்கே இருக்கின்றன. வஅன்தும் ஃபீஹா ஹாலிதூன், நீங்கள் அந்த சுவர்க்கத்தில் நிலையாக இருப்பீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் மாத்திரமே போதும் சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு. மனசு விரும்பக்கூடிய அனைத்தும் சுவர்க்கத்திலே இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் தான் அல்லாஹ் தஆலா சிலதை சாப்பிடக்கூடாது, சிலதை குடிக்கக்கூடாது, சிலதை அணியக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கிறார். மறுமையிலே சுவர்க்கத்திலே அந்த கட்டளைகள் கிடையாது. எமது உள்ளம் எவைகளை விரும்புகின்றதோ அவைகளை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே எமக்காக வைத்திருக்கிறார். சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த வாசகம் சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் அனைத்தையுமே நமக்கு எடுத்து சொல்லிவிட்டு விரிவாக இன்னது இருக்கின்ற சொல்ல வேண்டிய தேவையே இல்லாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த சுருக்கமான வாசகத்திலே விரிவான கருத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்கள் எவைகளை கொண்டு இன்பம் வருமோ, எவைகளை கொண்டு கண் குளிர்ச்சி வருமோ அவைகள் அனைத்துமே அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்றன. எந்த காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த காட்சிகள் அனைத்தும் சுவர்க்கத்தில் காட்டப்படும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். சில பொழுதுகளில் ஒரு கவலை எங்களுக்கு வரலாம். இந்த உலகத்திலே சில பொழுதுகளில் நாங்கள் இன்பங்களை அனுபவிக்கின்றோம்,
சில பொழுதுகளில் அந்த இன்பங்கள் இல்லாமலுக்காகி கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். மறுமையிலும் அந்த சுவர்க்கத்தில் இன்பங்களை அனுபவித்து விட்டு அதற்கு பின்னாலே நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்படுவோமா, எங்களுக்கு அந்த இன்பங்கள் நிலையாக கிடைக்குமா? அல்லாஹ் தஆலா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறான். வஅந்தும் ஃபீஹா காலிதூன், அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் நிலையாக இருப்பீர்கள். திரும்பி வாரது கிடையாது, வெளியேற்றப்படுறது கிடையாது. போய் விட்டீர்களே ஆனால் சுவர்க்கத்தில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக நிலையாக இருக்கலாம் என்று இந்த வசனத்திலே ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி இருப்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் என்றால், கானல்லாஹு தஆலா, அல்லாஹ்வே சொன்னான். ஹதீதுல் குதுசி என்று நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அது ஹதீதுல் குதுசி. அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅதத்துல் இபாதியஸ் ஸாலிஹீன், சாலிஹான நல்ல மக்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். சாலிஹான நல்ல என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் கண்டிராத காட்சிகளை. சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே, நல்லவர்களாக சாலிஹீன்களாக வாழ்ந்தார்களே, அத்தகையவர்களுக்கு தன்னுடைய அடியார்கள் என்றே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு எந்த கண்ணும் கண்டிராத காட்சிகளையும், வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத சத்தங்களையும், வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளத்திலும் உதித்திராத பல இன்பங்களையும் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வச்சிருக்கிறேன். எந்த கண்ணும் அந்த காட்சிகளை கண்டிருக்காது, எந்த காதுகளும் அந்த சத்தங்களை கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் இப்படி ஒன்று இருக்குமா என்று தோன்றி இருக்காது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான வாழ்வை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தியை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபக்ரஉ இன் ஷி'தும், நீங்கள் விரும்பினால் பின்வரக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், எந்த உள்ளமும் அறிந்திருக்காது, எந்த உள்ளமுக்கும் விளங்காது, அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை எந்த உள்ளமும் அறிய வாய்ப்பில்லை, கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே இன்பங்களை வைத்திருப்பதாக இந்த இரண்டு செய்திகளிலும் குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த செய்திகள் விரிவான அர்த்தத்தை எங்களுக்கு தருகின்றன. சுவர்க்கத்தில் என்ன இருக்க போகிறது என்பதை மிக தெளிவாக விரிவாக சிந்திக்கக்கூடிய அடிப்படையிலே இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட இன்பங்கள் நிறைந்த அந்த சுவர்க்கத்தை யார் அடைய போகிறார்? யாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க போகிறார்? எல்லோருக்கும் ஆசை அந்த சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று. உலகத்திலே ஏதாவது ஒரு பரிசை நாங்கள் பெறுவதாக இருந்தால் எத்தனையோ போட்டிகள் நடாத்தப்பட்டு அந்த போட்டிகளிலே நாங்கள் வெற்றி பெற்றால்தான் அந்த பரிசுகளுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாறலாம். சுவர்க்கம் என்ற அந்த இன்பத்தை, அந்த உலகத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் உலகத்திலே நாங்கள் ஷைத்தானோடு போட்டி போட வேண்டி இருக்கிறது. உலகத்திலே நாங்கள் ஷைத்தானோடு போட்டி போட வேண்டி இருக்கிறது. அந்த போட்டியிலே நாங்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த சொர்க்கத்தை தந்துடுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சுவர்க்கம் யாருக்கு கிடைக்க போகிறது என்று சொல்லுகின்ற போது
கஹப் அத்தியாயத்தின் 107வது வசனத்திலே பின்வருமாறு சொல்லி காட்டுகிறார். இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக அல்லாஹ்வை நம்பின மக்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்புறதுக்கு ஷைத்தான் விட மாட்டான். ஈமான எடுக்கிறதுக்கு ஷைத்தான் விட மாட்டான். ஈமான் இல்லாதவர்களை இஸ்லாத்துக்குள் கொண்டு வருவதற்கு ஷைத்தான் விட மாட்டான். ஈமானோடு இருப்பவர்களை, முஸ்லிமாக இருப்பவர்களை, மூமின்களாக இருப்பதற்கு ஷைத்தான் விட மாட்டான். எப்படியாவது அவருடைய ஈமானிலே குளறுபடியை ஏற்படுத்துவான். மாற்று மதத்திலே உள்ளவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவதற்கும் ஷைத்தான் விட மாட்டான். இஸ்லாத்திலே இருப்பவர்களை எப்படியாவது இந்த ஈமானிலே இருந்து தூரமாக்கி அவர்களை ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் கொண்டு போகக்கூடிய காரியங்களிலே ஈடுபட வைப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யார் ஈமான் கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வை நம்புகிறாரோ, வஅமிலு ஸாலிஹாத், அல்லாஹ்வை நம்பினது மாத்திரமல்ல சாலிஹான அமல்களை யார் செய்கிறாரோ, கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களுக்கு தங்குமிடமாக, விருந்தினர் தங்குமிடமாக ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவர்க்கத்தின் சோலைகள் காத்து கொண்டிருக்கின்றன என்று இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஈமான், சாலிஹான அமல், இந்த ரெண்டும் செய்கின்றவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த சுவர்க்கத்தை தர வேண்டும். ஆனால் எங்களுடைய ஈமானில் ஏதாவது குளறுபடி இருக்கிறதா? நாங்கள் சரியாக ஈமான் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வை சரியாக நம்பியிருக்கிறோமா? எங்களுடைய ஈமான் சரியாக இருக்கிறதா என்று நாங்கள் சற்று சோதித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஈமான் சரியான ஈமான் தானா என்பதை பரிசித்து பார்ப்பதற்கு நாங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. சஹாபாக்களுடைய ஈமானை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது எப்படி அல்லாஹ்வை நம்பினார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால் அந்த ஈமான் எங்களிடத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாக நாங்கள் சுவர்க்கவாதிகள். எங்களுடைய ஈமான் சுவர்க்கத்துக்குரிய ஈமான். எப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள்? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கஹப் அத்தியாயத்தினுடைய அல்லாஹு தஆலா பக்ரா அத்தியாயத்தினுடைய 137வது வசனத்திலே பின்வருமாறு சொல்லி காட்டுகிறார். ஃபஇன் ஆமனு, அவர்கள் நம்பினார்களேயானால், பிமித்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் எப்படி நம்பினீர்களோ, நீங்கள் எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொண்டீர்களோ அதே போன்று பின்னால் வரக்கூடிய இருக்கிற அந்த சமுதாயத்தினர் நம்பினார்களேயானால், ஈமான் கொண்டார்களேயானால், ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் திட்டவட்டமாக நேர்வழி பெற்று விட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்களோ, உங்களுடைய ஈமான் எப்படி பரிசுத்தமானதாக இருக்கிறதோ இதே போன்று பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததியினர்கள், நாங்கள் பின்னால் வரக்கூடிய அந்த கூட்டம் நம்பினார்களேயானால் நேர்வழி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்போது சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு, எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? சஹாபாக்களுடைய ஈமானை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் எங்களுடைய ஈமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்று பட்டியலிடப்படக்கூடிய காரியங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்துச்சுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லாம் அவனே என்ற ஒரு குழு, எல்லாம் அவனே என்ற கோட்பாடு இந்த சமுதாயத்திலே காணப்படுகிறது. இது உண்மையிலே சரியான கோட்பாடு தானா என்று நாங்கள் அலச வேண்டும் என்றால், சஹாபாக்களில் யாராவது அல்லாஹ்வை எல்லாம் அல்லாஹ் என்று நம்பினார்களா என்று நாங்கள் பார்த்தால் நிச்சயமாக சஹாபாக்களிடத்தில் இந்த ஈமான் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த கருத்து வழிகேடு. சஹாபாக்களிடத்திலே மரணித்தவர்களிடத்தில் சென்று தங்களுடைய தேவைகளை கேட்டால் அந்த மரணித்தவர்கள் எங்களுக்கு சமாகத்து செய்து அந்த தேவைகளை நிறைவேற்றி வைப்பார்கள் என்ற கருத்து இருந்துச்சுதா, இந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்துச்சுதா என்று நாங்கள் பார்த்தால் இருந்துச்சுதாம் என்று சொன்னால் அது உண்மையான நம்பிக்கை.
அவர்களிடத்திலே இல்லையாம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஈமானுக்கு எதிரானது. சஹாபாக்களிடத்திலே கபரு வணக்கம் இருந்துச்சுதான். யாராவது ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்ட சஹாபாக்கள் முழு பேரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்களுக்குள்ளே இருக்கிறார்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட மக்கள் மரணிக்குகின்ற நேரத்தில் அவர்கள் அந்த அந்த மன்னனுடைய அந்த சஹாபியுடைய மண்ணறையை கட்டி வைத்து அந்த இடத்துக்கு சென்று ஏதாவது பரக்கத்து தேடினார்களா, கொடிகளை ஏற்றினார்களா, சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் செய்திருந்தால் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் பிரகாரம் சரி, ஃபைன் ஆமனு பிமித்லி மா ஆமன்தும் பிஹி, அவர்கள் நம்பினது போன்று நீங்களும் நம்பினீர்களே ஆனால் நேர்வழி பெற்று விட்டீர்கள். இந்த நம்பிக்கை எல்லாம் அவனை என்ற நம்பிக்கை சஹாபாக்களிடத்தில் இருந்துச்சுதா? ஷியாக்கள் நம்புவது போன்று நம்பிக்கை சஹாபாக்களிடத்தில் இருந்துச்சுதா? இதே போன்று கொள்கை கோட்பாடுகளை கொண்ட நம்பிக்கைகள் சஹாபாக்களிடத்தில் காணப்பட்டுச்சுதா? கபர் வணக்கம் சஹாபாக்களிடத்தில் இருந்துச்சுதா? கொடியேற்றங்கள் சஹாபாக்களிடத்தில் இருந்துச்சுதா? அவர்கள் அந்த கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு விழா எடுத்தார்களா, கந்தூரி கொடுத்தார்களா? இதுகளை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அவர்கள் செய்யவில்லையாம் என்றால் நாங்களும் செய்யக்கூடாது. அவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லையாம் என்று சொன்னால் எங்களுடைய நம்பிக்கை சரியாக, எங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குமாம் என்று சொன்னால் எங்கள் நம்பிக்கை பிழையாகும், எங்களுடைய நம்பிக்கை வழிகேடாகும். ஏன்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லிவிட்டான், அந்த சஹாபாக்கள் நம்பினது போன்று நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். இது நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னது. எனவே சுவர்க்கவாதிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு அவர் ஈமான் கொள்ள வேண்டும். காவிர்களுக்கு சுவர்க்கம் கிடையாது. ஈமான் கொண்டவர்களுக்கும் சுவர்க்கம் இல்லாமலுக்கு போகும். எப்போது? சஹாபாக்களுடைய ஈமானை போன்று அவருடைய ஈமான் இருக்கவில்லை என்றால். சஹாபாக்களுடைய ஈமானை எப்படி அறிகிறது? அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இருந்துச்சுதான் என்று சொல்லி பார்த்தால் அதை வைத்து நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் செய்கின்ற போது எங்களுடைய ஈமானில் குளறுபடி ஏற்படும். ஏனென்றால் அல்லாஹ் தான் எங்களுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கின்றவன் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் தேவையை நிறைவேற்றி வைக்கின்றவன் தான். ஆனால் மரணித்தவரிடத்திலே சென்று எங்களுடைய தேவையை கேட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து எங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்று ஒருத்தர் நம்பினானே. ஆனால் இந்த நம்பிக்கை சரியா பிழையா என்று பார்க்கிறதுக்கு சஹாபாக்களை நாங்கள் பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய நம்பிக்கையில் இது இருக்குமாம் என்று சொன்னால் சரியான நம்பிக்கை, இல்லையாம் என்று சொன்னால் நாங்கள் வழிகேட்டிலே செல்கின்றோம். இதை அடவுகோலாக நாங்கள் எடுத்தால் போதுமானது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக சாலிஹான அமல், வாமிலு சாலிஹாத். அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். எனவே ஒரு அமல் சாலிஹான அமலாக இருக்கும் அல்லது சாலிஹ் இல்லாத அமலாக இருக்கும். ஏனென்றால் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அமல்கள் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடியது வெறும் அமல் என்று சொல்லவில்லை, அமலுன் சாலிஹ் என்று சொல்லுகிறான். சாலிஹான அமல். ஏன் அந்த நிபந்தனை அல்லாஹ் தஆலா போட வேண்டும்? அப்படி என்றால் இப்போது எங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது, சாலிஹான அமல் என்றால் என்ன? நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எப்போது சாலிஹான அமலாக மாறும்? சாலிஹான அமலுக்குரிய நிபந்தனைகள் என்ன என்ற அந்த கேள்விக்கு பதில் காண வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையிலே அல்லாஹு தஆலா அமலை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் அமலோடு சேர்த்து சாலிஹ் என்கிற வார்த்தையை தான் நினைக்குகின்றான். ஃபுர்கான் அத்தியாயத்தினுடைய 70வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால்
இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கஹ்ஃப் அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தை பார்த்தீங்களாம் என்று சொன்னா, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. மனிதர்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி, எப்படி சோதிக்கிறதுக்காக வேண்டி, அழகான முறையில் நல்ல முறையில் அமல் செய்கிறார்களா என்று சோதிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடியவைகளை நாங்கள் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்போது சாலிகான அமல், எப்போது எங்களுடைய அமல் மாறப்போகிறது, சாலிகான அமலுக்குரிய நிபந்தனை என்ன என்கிறத நாங்கள் பார்க்க வேண்டும். சாலிகான அமலாக ஒரு அமல் மாறுவதாக இருந்தால் முதலாவது அந்த அமலிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். ஒருத்தர் நம்பிட்டார், அல்லாஹ்வை சரியாகத்தான் நம்பியிருக்கிறாரு, ஈமான் கொண்டு தான் இருக்கிறாரு, அவரை ஈமான்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவதாக அவர் சாலிகான அமல் செய்ய வேண்டும். ஈமான் கொண்டு விட்டு சும்மா இருந்து விட முடியாது, அமல் செய்ய வேண்டும். அந்த அமலை சாலிகானதாக செய்ய வேண்டும். அந்த சாலிகானதாக செய்வதாக இருந்தால் முதலாவது அந்த அமல்ல இஹ்லாஸ் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக வேண்டி, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி அந்த அமல் இருக்குமாம் என்று சொன்னால் அந்த அமல் சாலிகான அமல் என்கிற தரத்தை இழந்துவிடும். நம்ம எல்லாம் அறிந்த செய்தி. நாளை மர்ம நாளிலே அல்லாஹு தஆலா 3 சாராரை விசாரிப்பான். அதிலே ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி செலவு செய்தவர், பள்ளி வாயிலுக்காக வேண்டி செலவு செய்தவர், நல்ல பணிகளுக்காக வேண்டி செலவு செய்தவர். இப்படிப்பட்டவரை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிக்கிற நேரத்தையில அவர் உனக்காக வேண்டி தான் செலவு செய்தன்னு சொல்லுவார். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், வந்து நான் உள்ளத்தை பார்க்கிறவன், என்னத்துக்காக வேண்டி செலவழிச்சாங்கிறது எனக்கு தெரியும், உலகத்திலே உன்னை ஒரு கோடீஸ்வரன் என்று சொல்ல வேண்டும், உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செலவு செய்தாய், உலகத்திலே அந்த பாராட்டு உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அல்லாஹு தஆலா நரகத்தில் தூக்கி எறிவான் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நமக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய அமலிலே இஹ்லாஸ் இல்லாமல் முகஸ்துதி வருமாம் என்று சொன்னால் அந்த அமல் நிராகரிக்கப்படும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். இன்றும் சொல்ல போனால் நிராகரிக்கப்படுறது மாத்திரமல்ல, அந்த அமலை எங்கள் நரகத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். ஒருத்தன் பாவம் செய்து நரகத்துக்கு போறையாம் என்று சொன்னால் அதிலே நியாயம் இருக்கிறது. ஒருத்தன் நன்மை செய்து நரகத்துக்கு போறையாம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கவலை, அது மிகப்பெரிய நஷ்டம். சிலர் தொழுது நரகத்துக்கு போவார்கள், சிலர் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நரகத்துக்கு போவார்கள், சிலர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து நரகத்துக்கு போவார்கள். யார் இவர்கள்? உலகத்துக்காக வேண்டி செய்தவர்கள், தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, புகழ் வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தவர்கள். இன்றைக்கு 4 பேருக்கு சாப்பாட்டை கொடுத்து போட்டு 40 பேருக்கு தெரிகிற மாதிரி என்ன பண்றார்கள்? தான் சாப்பாடு கொடுத்ததை அப்படி எடுத்து காட்டுகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னங்கிறத ரப்புல் ஆலமீன் தான் அறிவான், என்னத்துக்காக அப்படி இதை செய்கிறார்கள் என்று சொல்லி. இன்னும் சொல்ல போனால் மையத்தை அறிவித்தல்ல கூட அல்ஹாஜ் என்று சொல்லி வரல என்றதுக்கு அவனை சண்டை பிடிச்சவர் இருக்கிறார். அறிவித்தல்ல கூட அவர் அல்ஹாஜ் என்று போடல என்றதுக்காக வேண்டி சண்டைக்கு நின்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு முகஸ்துதி மலிந்து காணப்படக்கூடிய ஒரு காலம் இது. ஷைத்தான் எங்களுடைய அமல்களை இல்லாமல் காக்கிறதுக்காக வேண்டி முகஸ்துதியை கொண்டு போட்டு வைத்திருக்கிறான். என்ன ஒன்று செய்வதாக இருந்தாலும் மற்றவர்களுக்காக வேண்டி, சரியில்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு அதுக்காக வேண்டி நம்ம போய்த்தான் ஆகணும்னு சொல்லி போகக்கூடியவர்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு நோயினாலும் விசாரிக்கிறது மார்க்கத்தில் வந்து ஒரு சுண்ணாவான நன்மையான காரியம். இன்றைக்கு எப்படி நோய் விசாரிக்க போகிறார்கள்? சரியில்லை நம்மளோட கூட்டாளி, சரியில்லை பக்கத்து வீட்டுக்காரால், சரியில்லை நமக்கு உதவி செய்தவர். இது என்ன நோக்கம்? இது என்ன நோக்கம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி போகணுமா அல்லது வந்து நமக்கு உதவி செஞ்சிட்டார் அதுக்காக வேண்டி போகணுமா? சிந்திக்க வேண்டும். பல வழிகளில் இன்னும் ஒரு ஜனாசான்னு வச்சு கொள்ளுங்க, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும், ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கணும்? நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அதில் கலந்து கொள்ளணும். இது என்ன பண்ணுறது? சரியில்லை பக்கத்தில் இருக்கிறாள் ஜனாசா தொழுகைக்கு போகணும், சரியில்லை நம்மளோட கூட்டாளி நமக்கு உதவி செய்தவர் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மாதிரியான அமல்களில் ஈடுபட்டோம்னா ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எங்களுடைய அமல்களை அழிக்கிறதுக்குரிய வேலையை தான் செய்கிறோம். ஏனென்றால் இது நோக்கம் சரியில்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் போகிறேன், பக்கத்து வீட்டிலே இருக்கட்டும் தூரத்திலேயே இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும் நண்பன் இல்லாமலுக்கு இருக்கட்டும், உதவி செஞ்சவனாக இருக்கட்டும் செய்யாமலாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த சிந்தனை நம்ம உள்ளத்தில் வர வேண்டும். இது வணக்கத்தினுடைய முதலாவது நிபந்தனை. ஈமான் சரியாக தான் இருக்குது,
சாலிகான அமல் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான், சாலிகான அமல் நீங்க செய்ய வேண்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அந்த சாலிகான அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அந்த அமல்ல இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் மட்டும் இருந்தால் போதுமா? இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை அந்த அமல்ல இருக்க வேண்டும். எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அமலை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எது அமல் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். சொல்லி தரப்பட்ட அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள். சலமாத்தை எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் அந்த சலமாத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். துஆவை எடுத்துக்கொண்டால் அந்த துஆவை எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய இஷ்ட பிரகாரம் நல்லது தானே என்று சொல்லிக் கொண்டு செய்யறதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நபிகளாருடைய முறைக்கு மாற்றமானவைகள். நோம்பு காலம் வந்துட்டாமன்னு சொன்னால் திக்ரு மஜ்லிஸ்களை பார்க்குறோம், சலவாத்து மஜ்லிஸ்களை பார்க்குறோம், தௌபா மஜ்லிஸ்களை பார்க்குறோம். மார்க்கத்திலே தௌபா என்ற ஒன்று இருக்குமான்னு சொன்னால் நபி அவர்கள் அதை எப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார்கள். துஆ ஒன்று இருக்குமான்னு சொன்னால் அதை எப்படி செஞ்சிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். சலவாத்தோடு இருக்குமான்னு சொன்னால் சலவாத் இருக்குது, எப்படி செஞ்சிருக்கிறார்கள் அதை பார்த்து செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருத்தர் ஒரு அமலை செய்கிறார், அது எங்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமாக இருக்குமாம் என்று சொன்னால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர், ரத்து செய்யப்படும். அப்ப எங்களுடைய இஷ்ட பிரகாரம் நாங்கள் ஒரு வணக்கத்தை செய்தால் அதுக்கு நன்மை கிடையாது. 10 நிமிஷமாக இருந்து எல்லோருமாக சேர்ந்து பள்ளி வாசலில் ஒரு கூட்டு பிரார்த்தனை ஒன்று நடத்தி கத்தி அழுது கண்ணீர் வடிக்கிறார்கள். மக்களுடைய பார்வைக்கு அது ஒரு பெரிய இபாதத்தாக தெரியல. பார்த்தீங்களா, பள்ளி வாயில்ல மக்கள் எல்லாம் கிடந்து கத்துறார்கள், அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், துஆ பிரார்த்தனை நடக்குது என்று சொல்லி மக்களுடைய பார்வைக்கு அது வேண்டும் என்றால் நல்லது போன்று தெரியலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது நல்லது கிடையாது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு பிரார்த்தனையை சொல்லி தந்தார்கள். இப்படி கூட்டாக இருந்து கத்த சொல்லி சொல்லவில்லை, கூட்டாக இருந்து சத்தம் போட்டு ஆமீன் சொல்லி கூட்டு பிரார்த்தனை நடத்த சொல்லவில்லை. எல்லோருமாக இருந்து சலவாத்து சொல்லுகிறார்கள். மக்களுடைய பார்வையிலே வேண்டும் என்று சொன்னால் அது சலவாத்து நல்லது ஒன்று நடக்குது என்று அவர்கள் நினைக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அந்த சலவாத்து நபி அவர்கள் காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக இருக்குமாம் என்று சொன்னால் அது தவற, சாலிகான அமல் இல்லை, அமலும் சாலிகுக்குள்ள வராது. இப்படி சாலிகான அமல் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறையாக இருக்க வேண்டும். அது அந்த முறையின் பிரகாரம் அமல் செய்தால் தான் அது சாலிகான அமலாக மாறும். இல்லையாம் என்று சொன்னால் அந்த அமலுக்கு இந்த பெருமதியும் இல்லாமலுக்கு போய்விடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமலுக்கு பெருமதி இல்லாமலுக்கு போயிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் மர்மையிலே எடுத்த எடுப்பில் சுவர்க்கத்துக்கு செல்லுகின்ற அந்த பாக்கியத்தை இழந்தவர்களாக போய்விடுவோம். எனவே சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தான் படைத்திருக்கிறார், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு தான் படைத்திருக்கிறார். நாங்களும் அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பல தியாகங்களை நாங்கள் மார்க்கத்தின் பேரால் செய்கின்றோம். நாங்கள் நினைத்ததை சாப்பிட முடியாமல் தவித்துக் கொள்கின்றோம். மார்க்கம் எங்களுக்கு சொல்லிவிட்டது என்பதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்தவைகளை இந்த உலகத்திலே தவிர்த்து வாழ்கின்றோம். ஆனால் நாங்கள் இவ்வாறு வாழ்கின்ற நேரத்திலே மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் வழிகாட்டல்களை படித்து அறிந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். சில பொழுதுகளில் எங்களுடைய ஈமான குளறுபடி வந்திருக்கும், அந்த ஈமானை நாங்கள் சரி செய்ய வேண்டியிருக்கும். சில பொழுதுகளிலே எங்களுடைய வணக்கத்தில் குளறுபடி இருக்கும், நாங்கள் நல்லது செய்கிறோம் என்று சொல்லி அழுது இஹ்லாஸோடு தான் அல்லாஹ்விடத்திலே அந்த வணக்கத்தை செய்வோம். ஆனால் நபி அவர்களுடைய வழிகாட்டல் அந்த வணக்கத்தில் இல்லையாம் என்று சொன்னால் எவ்வளவுதான் இஹ்லாஸ் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இஹ்லாஸ் மாத்திரம் வணக்கத்துக்கு நிபந்தனை கிடையாது, நபி அவர்களுடைய வழிமுறையும் அதுக்கு ஒரு நிபந்தனையாகும். எனவே இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் நமக்கு நன்மையாக பதிவு செய்யப்படும். அந்த நன்மைகள் மூலமாக நாங்கள் சுவர்க்கத்திலே தரஜாக்களை அதிகரித்துக் கொள்ள முடியும், கூட்டிக் கொள்ள முடியும் என்பதை
இந்த சந்தர்ப்பத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சுவர்க்கம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இடமாகும். அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நாங்களும் எங்களுடைய ஈமானை பரிசோதித்து எங்களுடைய ஈமானிலே இணை வைப்பு ஷிர்க்கு குஃப்ருகள் வந்துவிடாமல் பாதுகாத்து இருப்பதோடு எங்களுடைய அமல்களிலே சாலிஹான அமல் இருக்கிறதா, சாலிஹான அமல் அடிப்படையிலே எங்களுடைய அமல் நிபந்தனைகளை பேணி நடக்கிறதா என்பதை பரிசோதித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகிலே அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மூமின்களாகிய நாங்கள் சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்றோம். எமக்கு மறுமையிலே எடுத்த எடுப்பிலே அந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால், சுவர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால் ஈமான் சரியாக இருக்க வேண்டும். அமலிலே குளறுபடி இல்லாமல் சாலிஹான அமல்கள் நடைபெற வேண்டும். ஈமானும் சாலிஹான அமலும் சேர்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்து விடுவான். இவ்வாறு உலகத்திலே ஈமானோடும் சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடும் இருக்கக்கூடிய மூமின்களை ஷைத்தான் விட மாட்டான். எப்படியாவது எங்களிடத்திலே ஆசைகளை ஊட்டி மனோ இச்சைகளை கொண்டு வந்து அவைகளிலே எங்களை மூழ்க வைக்க பார்ப்பான். இதனால் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இன்னும் ஒரு வசனத்திலே சுவர்க்கம் யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை சொல்லுகின்ற போது பின்வருமாறு சொல்லி காட்டுகிறார். ஈமான் சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் சுவர்க்கம் இருக்கிறது. அதே போன்று நாசியாத் அத்தியாயத்தினுடைய 40-41வது வசனத்தில் வந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்களுக்கும் சுவர்க்கம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் அல்லாஹு தஆலா? வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்ற அந்த இடத்தை பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அந்த மகாமை, ரப்புக்கு முன்னால் நாங்கள் நிற்க இருக்கிறது, அல்லாஹு தஆலா எங்களை படைச்சவன், எங்களை பரிபாலிப்பவன், அப்படி என்ற அந்த அமைப்பிலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழுகிறார்கள். இத்தகையவர்கள் வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சையை விட்டும் தன்னுடைய நஃப்ஸை தடுத்துக் கொள்கின்றார்களே, மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் தடுத்து வாழ்கின்றார்களே, இத்தகையவர்கள் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, நிச்சயமாக அவர்கள் ஒதுங்குகின்ற இடம் சுவர்க்கமாக இருக்கும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது, மனோ இச்சைக்கு வழிபடக்கூடாது. இப்போது இந்த நிபந்தனையின் அடிப்படையிலே சாலிஹான அமல் செய்கிறோம், ஈமான் சரியாக நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை எங்களிடத்தில் சரியாக இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் எங்களிடத்தில் இருக்கிறது, மறுமை நம்பிக்கை இருக்கிறது, மன்னரை நம்பிக்கை இருக்கிறது, மஹ்ஷரிலே நாங்கள் எழுத்து நிப்பாட்டப்படுவோம் என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள், ஸராத் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, நரகம் சுவர்க்கம் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் நம்பித்தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சம் எங்களிடத்தில் இருக்கிறதான், சாலிஹான அமலை நாங்கள் செய்கின்றோம் தான். இப்படி இருக்கத்தக்க மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைக்கு வழிபட்டு வாழக்கூடியவர்களை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா இறை அச்சம் இருக்கிறதோட மனோ இச்சைக்கு கட்டுப்படாமலுக்கு வாழணும் என்று சொல்றான். ஏன்னா சைத்தான் விட மாட்டான். அவன் எப்படியாவது பாவங்களிலே கொண்டு போய் எங்களை நுழைவிக்க செய்வான், பாவங்களிலே எங்களை இடம்பெறச் செய்வான். எனவே அல்லாஹ் தஆலா வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்கின்றானோ அவன் ஒதுங்குகின்ற இடம் சுவர்க்கம் என்று சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிபந்தனை மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய அச்சம் எல்லோரிடத்திலும் இருக்கிறதான், இருந்தாலும் மனோ இச்சைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஏனென்றால் எங்களை மனசு அப்படித்தான் இருக்கிறது. நன்மையான விடயங்களிலே இந்த மனசு லேசில விருப்பம் கொள்ளாது. தீமை என்றால் பாருங்கள், இந்த மனசு அவசரமாக அதுக்கு ஆசைப்படும், அவசரமாக விரும்பும்.
ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து ஓதுறதுக்கு கேட்கறதுக்கு இந்த மனசு விரும்பாது. ஒரு பாடலை கேட்கறதுக்கு இந்த மனசுக்கு விருப்பம் கூட. குர்ஆனை எடுத்து ஓதுறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். வேற வேற கதை புத்தகங்களை வாசிப்பதற்கும் அதே போன்று வேற மோசமான காட்சிகளை பார்ப்பதற்கும் இந்த மனசுக்கு விருப்பமானதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி முதல் வாரத்துக்கு இந்த மனசு விரும்பாது. ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரத்தில் உள்ள நன்மை எல்லாரும் அறிஞ்சு அமைச்சிருக்கிறோம். குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் தர கொடுக்கிறான். ஆனா மனசிலே சில விரும்பாது, மனசிலே சில விரும்பாது. அதே நேரத்திலே ஒரு தீமையான காரியம் என்று சொன்னால், யாரோ ஒருத்தன் படம் நடிச்சிட்டானாம் சொன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு கியூல நிற்பார்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னால. 10 மணிக்கு தான் துறத்துறையாம சொன்னா இங்க 9 மணிலேருந்து காத்துக்கிட்டு நிற்பார்கள். ஏனென்றால் மனசுக்கு அது விருப்பம். அல்லாஹ் தஆலா இந்த மனசை அப்படித்தான் வச்சிருக்கிறார். நல்லதை லேசில் விரும்பாது, கஷ்டமாக இருக்கும். சுபவத்துறை கிளம்பிட்டு மாறது கஷ்டமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சுபவுக்கு வந்து என்னையாவது ஒரு காட்சி ஒன்று இருக்குது பார்க்கறதுக்காக சொன்னால் விடிய விடிய முடிச்சுக்கிட்டு வந்து சுபவுக்கு போகிறவன் இருக்கிறான். லேசில் விரும்பாது. நல்லவைகளை லேசில் இந்த மனசு விரும்பாது. கெட்டவைகளை அவசரமாக விரும்பக்கூடிய மனசு. எனவே இந்த மனசை கட்டுப்படுத்துறது மூமின்களுக்கு அவசியம். அதை கட்டுப்படுத்தி வாழ்ந்தா தான் சொர்க்கம். இல்லை என்று சொன்னால் எங்களால் சொர்க்கத்துக்கு போக இயலாது. ஏன்? அப்படிப்பட்ட அந்த பரிசை எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் தருவதாக இருந்தால் சோதனை வேண்டும். உலகத்திலேயே ஒரு பரிசை பெறுவதற்கு பல வகைகளிலே மனிதன் சோதிக்கிறான், பல பரீட்சைகளை வைக்கிறான். ஒரு ஓட்ட போட்டியில் வெல்றேன்டா கூட அவனுக்கு வந்து பரீட்சை வச்சு போட்டி வச்சு அதில் தான் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறான். அதில் ஓடி அவன் வெல்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணும். பசித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தனித்திருந்து ஓடி பழக வேண்டும். அதுக்காக எவ்வளவு முயற்சிகள் அவன் செய்ய வேண்டும். அப்பதான் அதில் வெல்லலாம். வென்றால் தான் அவனுக்கு அந்த சான்றிதழ் கிடைக்கும், அந்த பதக்கம் கிடைக்கும். சுவர்க்கம் என்பது சும்மா சாதாரணமான விஷயம் அல்ல. அது அல்லாஹ் தஆலா கொடுக்குறியாமன்னு சொன்னால் அதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் ஷைத்தானோடு மனவீச்சையோடு போட்டி போட வேண்டியிருக்கிறது. அந்த மனவீச்சையை நாங்கள் கட்டுப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மர்மையிலே அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு தந்து விடுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிபந்தனையை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்போது இந்த உலகத்தில் நாங்கள் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும். மனவீச்சை எப்பையும் பாவத்துக்கு தான் கொண்டு போகும். பாவம் செய்யாமலுக்கு வாழ வேண்டும். எப்படி வாழ்றது, பாவத்தை எப்படி குறைத்து கொள்வது? ஒரு அறிஞரத்தில் ஒருத்தர் வாராரு, வந்து கேட்கிறாரு, எனக்கு பாவம் செய்யணும், நான் பாவம் செய்யணும், நான் அதை விட மாட்டேன், மற்ற எல்லாம் நான் செய்வேன், நன்மையும் செய்வேன், ஆனால் பாவம் செய்கிறதுலேருந்து நான் தூரமாக மாட்டேன், நான் பாவம் செய்கிறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்கு, நான் பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட அவர்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனேயே அவர்கள் சொல்கிறார்கள், நீ பாவம் செய்ய போறியா, பாவம் செய்யறதுக்கு ஒரு விருப்பமாக இருக்குதா, பரவாயில்ல பாவம் செஞ்சு கொள்ளும். எப்படி செய்ய வேணும் தெரியுமா? இந்த உலகம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த உலகத்தில் நீ பாவம் செய்வதாக இருந்தால் இங்கே செய்ய வேணாம். அல்லாஹ்வுக்கு சொந்தமில்லாத இடத்தில் போய் பாவம் செய். அல்லாஹ்வுக்கு சொந்தமில்லாத இடத்தில் போய் நீ பாவம் செய் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லாத இடத்துல நான் போய் பாவம் செய்கிறது? அப்ப நீ அல்லாஹ்வுட இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்வுட நியமத்தை அனுபவிச்சு கொண்டு எப்படி நீ அவனுக்கு மாற செய்யலாம், பாவம் செய்யலாம்? அல்லாஹ் உனக்கு இந்த இடத்தை தந்திருக்கிறான். இந்த இடத்தை தந்தா இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தை நீ செய்ய இயலுமா அப்படின்னு கூட கேட்கிறார். அப்போ பாவம் செய்யக்கூடியவன் வந்து இதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தந்த இந்த பூமியிலே, அல்லாஹ் தந்த இந்த இடத்திலே நான் அல்லாஹ்வுக்கு மாற செய்யலாமா? முதலாவது இப்படி கேட்டார். அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லாத இடத்துல போய் பாவம் செய்யன்னு சொன்னதுக்கு அவர் அப்படி செய்ய இயலாது, ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், எப்படி நான் அதில் இருந்து தவித்துக் கொள்றது கேட்டார். ரெண்டாவது, சரி நீ வந்து அல்லாஹ்வுடைய ரிசுக்கை சாப்பிடாமலுக்கு வேற யாரையாவது ரிசுக்கை சாப்பிட்டுட்டு நீ என்ன செய், பாவம் செஞ்சீங்க. அது எப்படி முடியும்? உலகத்தில் கிடைக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தானே. அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் ரிசுக்கை வழியாக்குறான். அவனுடைய ரிசுக்கை வந்து சாப்பிடாமலுக்கு நான் எப்படி வேற ஆக்களுடைய ரிசுக்கை சாப்பிட்றது? அப்போ அல்லாஹ்வுடைய ரிசுக்கை சாப்பிட்டுட்டு
அல்லாஹ் உனக்கு தந்த அந்த உணவை சாப்பிட்டுட்டு நீ அவனுக்கு மாறு செய்ய போகிறாயா? சிந்திச்சு பாரு என்று அவர் சொல்றாரு. மூன்றாவது, உனக்கு பாவம் செய்யறதுக்கு விருப்பமான சொன்னா அல்லாஹ் காணாத இடத்துல போய் பாவத்தை செய். அல்லாஹ் காணாத இடத்துல போய் பாவத்தை செய். ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி வாராரு. அல்லாஹ் காணாத எப்படி அல்லாஹ் காணாத இடத்துல போய் நான் பாவம் செய்கிறது? நான் எங்க போனாலும் அல்லாஹ் தால பார்த்துக்கிட்டு இருக்கிறானே. அப்ப அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கத்தக்க நீ பாவம் செய்ய போறியா? அல்லாஹ் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கத்தக்க நீ பாவம் செய்ய போறியா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கேட்கிறாரு. நாலாவது, நீ மலக்குள் மௌத் உயிரை வாங்குறதுக்கு வருவார். அப்படி அவர்கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் நேரத்தை தாங்க, நான் இப்போ மரணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கொஞ்சம் நேரத்தை தரணும், நான் தௌபா செய்ய வேண்டியிருக்கு, நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது, எனவே அவனிடத்துல நீங்கள் கேளு, இவனுக்கும் நேரம் தரத்துக்கு கேளு, அவர் நேரம் தந்தார்னா பாவம் செஞ்சுக்கு. அது எப்படி முடியும்? அந்த நேரம் வந்துச்சாமட்டா ஒரு நிமிஷம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது அப்படின்னு சொல்லிப்பட்டு அவர் சொல்றாரு. அப்படியா? அப்ப எப்படி நீ பாவம் செய்ய போறாய்? ஐந்தாவதாக சொல்றாரு, நாளை மர்ம நாளையில உன்னை ஜபானியாக்கள் நரகத்துக்கு இழுத்துட்டு போறேன்னு அவன்கிட்ட சொல்லி, நான் நரகத்துக்கு வரமாட்டேன், என்ன நரகத்துக்கு கொண்டு போவானா, என்ன சுவர்க்கத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி நீ சொல்லு. அது எப்படி முடியும்? அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றாக்களே, நான் என்ன சொன்னாலும் கேட்க இவ்வளவெல்லாம் இருக்கிற நேரத்தையில நீ எப்படி பாவம் செய்ய போறாய்? இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, வேற பூமியில் போய் பாவம் செய்ய இயலாது. அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாய், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இல்லாத வேற ஒரு ரிஸ்க்கை நீ தின்ன இயலாது. அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்க்காத இடத்துக்கு போய் உன்னால பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்றாய். மலக்குள் மௌத் வார நேரத்தையில அவர் வந்த உடனே அவர்கிட்ட எந்த வேண்டுதலையும் விற்க முடியாது, வைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், உடனடியாக கைப்பற்றுவார், அதுக்கு அவகாசம் இல்லை. சரி, மர்மையினையாவது நீ ஜபானியாக்கள்கிட்ட என்ன நரகத்தில் போடாதீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர்கள் அதை இவ்வளவெல்லாம் இருக்கத்தக்க நீ எப்படி பாவத்தை விரும்புகிறாய் என்ற உடனேயே அவர் அப்படியே சிந்திச்சுட்டு போயிட்டு, இதுதான் நமக்கும் இன்றைக்கு நாங்கள் இந்த மாதிரியான விடயங்களை தான் சிந்திக்க. பாவம் செய்யறதுக்கு விருப்பமாக இருக்கிறா, இதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த விருப்பம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பாவம் குறைந்தால் நன்மைகளிலே ஆசை வரும். நன்மைகளை நாங்கள் சாலிகான முறையிலே அல்லாஹ்வும் தூதரும் சொல்லித்தந்த முறையிலே செய்தோம் என்று சொன்னால், ஈமான் சரியாக இருக்குமாம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அழகான முறையில் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு அமல் செய்தவர்களுடைய கூலியை வீணாக்க மாட்டேன் என்று வஅதா தந்து விட்டான். எனவே எங்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான். நாங்கள் அல்லாஹ்வை சரியாக நம்பி இருக்கிறோம், சாலிகான அமலை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்திருக்கிறோம், பாவங்களிலே இருந்து எங்களை ஓரளவுக்கு நாங்கள் தூரமாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான கூலியை தருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இன்னும் நன்மைகளை கூட்டி அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.